நான் ஒரு திரைப்பட நடிகரா நான் ஏற்கனவே சொன்னதான். சென்சார் போர்டுங்கிறது இன்றைக்கு எப்படி சிபிஐ, இது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இப்படி ஒவ்வொரு துறைகளையும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு கையில எடுத்து எப்படி அவர்களுக்கான ஒரு கம்பெனியா அதை எப்படி மாத்திக்கிட்டு மன்னார் அண்ட் கோ கம்பெனி மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி இப்ப சென்சார் போர்டையும் மன்னார் அண்ட் கோவா மாத்திட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமாக இப்போ இதே கேரளாவில் படம் வருது, இதை விட வன்மையான படங்கள் வருது. ஹிந்தியில் எவ்வளோ படம், வெறும் சாமி படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் குருடாதான், எல்லாம் புராண கதை தான், எல்லாம் கதை தான், எதுவுமே உண்மை இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக இது திட்டமிட்டு ஜனநாயக படத்தை முடக்குவதும், அதன் மூலமாக அந்த உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை அவர்களுடைய செயல் திட்டத்துக்கு உள்ள கொண்டுட்டு வர்றதுக்குமான ஒரு முயற்சியைத்தான் சென்சார் போர்டு மூலமா இந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசு செயல்படுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். இப்போ ஒரு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்திலிருந்து தன்னுடைய சுய விருப்புகளுக்காக அப்பப்போ டக்குன்னு கிளம்பி மோடி எனக்கு ஃபோன் பண்ணல, அமித்ஷா என்னை கூப்பிடல, உடனே நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்றது கேலி கூத்தாரு. அவர்களுக்கு வாக்களித்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய அந்த மக்களை அவமானப்படுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சும்மா எடப்பாடி அவர்கள்ங்கிறது எனக்கு இது என்ன புதுசா இருக்கு? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அம்மாவும் தேர்தலுக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அதனால இன்றைக்கு மக்கள் திட்டங்கள் என்பது குறிப்பாக நான் மிகைப்படுத்தியோ இல்லை வேற ஒரு இதுக்காக நான் சொல்லலை. இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மக்களுக்கான திட்டங்கள், புது புது திட்டங்களை மிக தைரியமாக மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய நிதிகளை கூட எதிர்பார்க்காமல் மாநில வருமானத்திலே இருந்து மகத்தான திட்டங்களை, மக்களுக்கான திட்டத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அவருடைய திட்டங்கள் மக்களிடத்திலே சென்றடைஞ்சிருக்குது, சென்றுகிட்டே இருக்கு. இன்னும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த திட்டங்களை விட மக்கள் எதிர்பார்க்காத திட்டங்களை எல்லாம் கொடுத்து, இப்ப குறிப்பாக இப்ப பென்ஷன் தொகைகள் எல்லாம் அறிவித்த திட்டங்கள், இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அந்த விதத்துல மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டங்கள் மக்களிடத்தில் மிக வரவேற்பெற்று இருக்கிறது. அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கான அவருடைய தேர்தல் அறிக்கைகளும் தேர்தல் திட்டங்கள் மிக பிரமாதமாக இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக அது இருக்குன்னு நான் நம்புறேன். பார்வையில சொல்றாங்க, ஏன்னா அவங்கள உருவாக்கணுங்க வேற ஒருத்தவங்க தானே. இப்போ அவங்க நேரடியா பிஜேபியில நின்று பிஜேபி ஓட்டை மட்டும் வாங்கி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேசுறது நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அவங்க இன்னொருத்த முதுகில் ஏறி வந்தவங்க தானே. அது என்னையும் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. நான் என்ன புலி சின்னத்துல நின்று ஜெயிச்சேன்? நான் ரெட்டலையில் நின்று தானே ஜெயிச்சேன். அதனால நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு, ஒன்றிய அரசு திட்டமிட்டு ஆளுநர்களை வைத்து மாநில அரசை செயல்பட விடாமல் முடக்கக்கூடிய செயல். அதுலயும் குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழர்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்னை யோசிச்சு பாருங்க. கீழடியில கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொன்மையான ஒரு தேசிய இனம், இந்த தமிழ் இனம் வாழ்ந்ததுக்கான வரலாறுகள் இருக்கு. 5000த்துக்கும் மேற்பட்ட பொருட்களை சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் பாஜக அரசு அதை ஏத்துக்க மறுக்குது? ஆரிச்சநல்லூர்ல இருந்து அத்தனை இடங்கள்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட தொன்மையான தமிழுடைய நாகரிக வாழ்க்கை ஆவணப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அறிவியல் பூர்வமா தான் பெருநில உருவாக்கி வச்சிருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆனா நீங்க ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? அப்ப இதுக்குள்ள யாரு என்ன நோக்கத்தோட? அப்போ உங்களுக்கு நீங்க கையில பிடிக்கிற ஆரியம் தான் பெருசு நினைக்கிறீங்க, ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளாத சமஸ்கிருதம் தான் பெருசு நினைக்கிறீங்க. எங்க தொன்மையான தாய்மொழிக்கு 100 கோடி ஒதுக்குறீங்க, எவனுமே புழக்கத்தில் இல்லாத கோயில்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழிக்கு பாராளுமன்ற கட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க அதை எழுதி வைக்கிறீங்க. அதுக்கு 2000 கோடி செலவு பண்றீங்க. இல்லாத சரஸ்வதி நதி இருக்குன்னு சொல்லிட்டு 20,000 கோடி ஒதுக்குறீங்க. யாருடைய பணம் அதெல்லாம்? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செயல்படுது. இந்த லட்சணத்துல இவங்க என்ன மத்த கருத்து சொல்றாங்க? திட்டமிட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அரசுடைய வளர்ச்சியை தடுக்கிறதும், மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொண்டு அதை முடக்கிறதும், அவங்களுக்கு சுயநல போக்குல தான் செயல்படுறாங்க.